அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கு காலை வணக்கம். மகாவதார் ஃபவுண்டேஷன் குரூப்பிற்கும் அதன் தலைவருக்கும் அனைத்து மெம்பர்களுக்கும் நான் வணங்கி வணக்கம் கூறி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். நன்றி அனைவருக்கும். இந்த உலகம் எவ்வளவு அருமையானது. அந்த ஜோசப் மர்ஃபி இது படிக்க படிக்கத்தான் ஒவ்வொரு செகண்டும் நம்ம உணர முடியுது. அது வரைக்கும் நமக்கு தெரியாதுல உள்ள தெரிஞ்சிருக்குது, அதை நம்ம உணர முடியல. அதனால தெரியல, நாமளா வகைப்படுத்திக்கிறோம். தெரியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நம் உள் உணர்வா அந்த உயிர் இருக்கு. அதுதான் பேரறிவு. முடிவில்லாத பேரறிவுன்னு வர்ணிக்கிற போது அதனுடைய சக்தியை நம்ம சொல்றதுக்கு முடியவே முடியாது. அவ்வளவு பிரம்மாண்ட சக்தி. அந்த சக்தி முன்னாடி நம்ம ஒரு தூசு மாதிரி கரைஞ்சி போயிடுவோம். அதைதான் அவர் சொல்றாரு. அதை தான் இங்க சொல்ல வந்திருக்கேன். நன்றி அறிவு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த அறிவு இருக்குது, முடிவில்லாத பேரறிவுன்னு அவர் சொல்றாரு. எப்படி அவர் அதை கண்டுபிடிக்கிறாருன்னா, எங்கேயோ எத்தனை இடத்துக்கோ அவர் போயிருக்காரு பிரசங்கம் சொல்ற. அங்க வர்ற ஜனங்கள்லாம் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி, பிரச்சனைய சொல்லி அவர்கிட்ட பிரேயர் பண்ணல, பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், முதல்ல அதை மனசுல பதிய வச்சுக்க நின்ட்ட வாங்கன்றார். எப்படி சொல்றாருன்னா, உங்க பிரச்சனைக்குரிய விடை ஏற்கனவே ரெடியா இருக்குதுங்க. நீங்க இப்ப கேக்குறீங்க. அதனால உங்களுக்கு அது இருக்கிறது கிடைக்குமா வழி, இல்லாதது ஒண்ணு நீங்க கேட்கல, இல்லாதது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்காது. ஏற்கனவே ரெடியா இருந்ததை நீங்க உங்க டைம் வரும்போது கேட்டு வாங்கிக்கிறீங்க. அதை உணர்ந்துக்குங்க முதல்ல. அந்த முடிவில்லாத பேரறிவு உங்க ஆழ் மனசா உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதுகிட்ட எல்லா விடையும் இருக்கு. விடை கொடுக்க மட்டும்தான் அதுக்கு தெரியும். உங்க ப்ராப்ளம் எதுவோ அதை சால்வ் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அதை உணர்ந்துக்குன்னு அதுக்கு மதிப்பு வச்சுட்டு அதுகிட்ட அன்பா பழகுங்க. அதுகிட்ட ஆசையா கேளுங்க. அது அதை நீங்க உணர்ந்துட்டீங்கிறது அதுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா வாரி வழங்குறதுல வள்ளலா அது இருக்கும். அதை போன்ற வள்ளல் யாருமே கிடையாது. அதனால்தான் இன்னைக்கு உலகம் இயங்குது, பிரபஞ்சம் இயங்குது, பிளானட்ஸுங்க இயங்குது, கடல், வானம், நீர், பூமி எல்லாம் இயங்குது, காற்று உள்பட. அப்படி இருக்கும்போது அந்த பிரம்மாண்டத்தை நம்ம அந்த காலத்துல எப்படி உணர்ந்தாங்கன்னா, இந்த இயற்கை உட்பாதங்கள்லாம் ஏற்படும் போது கற்கால மனுஷன்லாம் ரொம்ப பயந்துட்டு இருக்கான். இது நேச்சருடைய வேலைன்றதெல்லாம் அப்ப அவனுக்கு தெரியாததுனாலதான் உள்ளுக்குள்ள அது உறங்கி கிடக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் அவனுக்கு அது தெரியல, பயந்துட்டான். இப்போ ஒரு மழை அடிக்குது, வெள்ளம் வருது, புயல் அடிக்குது, சுனாமி வருது அப்படின்னா பயந்து யாரோ அவன் அதுக்கு பேர் வச்சுட்டான் சாத்தான்ட்டு. அது சாத்தானுடைய வேலை. அது நம்மளை கொல்ல வருது, அதுகிட்ட இருந்து காப்பாத்துன்னா யாரு அவங்கள கொடுமைப்படுத்துற அந்த தண்ணி கிட்டேயே அதை ஒரு கடவுளா, அந்த நெருப்பு கிட்டேயே சூரியனா அதை ஒரு கடவுளா வர்ணிச்சு அதுகிட்ட முறையிட்டு அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணி அதை எப்படி சந்தோஷப்படுத்தினா அந்த சங்கடங்கள்ல இருந்து தாங்க மீளலாம், துயரத்துல இருந்து மீளலாம் அப்படின்ட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு அப்ப மனசுல உதிச்சது. எமர்சன்ற ஒரு பிலாசபர் சொல்றாரு, எதுவும் தற்செயலானதே இல்லைங்க, பின்னால இருந்து உங்களை தள்ளி விடுற விஷயம்தான் எல்லாம். அது அந்த தேவையால உங்களை திணிச்சு முன்னுக்கு தள்ளும் போது அப்ப உங்களை எரியாம நீங்க அதுக்கு ஒரு தீர்வு தேடுறீங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம நோய் வந்தா என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட போறோம், மருந்து வாங்குறோம், அந்த பிரச்சனையை தீர்க்கிறோம். நோய் வந்த உடனே தான் போய் கேட்கிறோம். முன்னாடியே நமக்கு வருதுன்னு நம்ம ஒன்றும் விஞ்ஞானிங்க இல்ல, ஞானிங்க இல்ல, ஜோசியருங்க இல்ல, தீர்க்கதரிசிங்க இல்ல. நமக்கு வந்துட்ட உடனே அதுக்கு ஒரு சால்வ் தேடுறோம், சொல்யூஷன் தேடுறோம். அதைத்தான் இவர் சொல்றாரு. அந்த மாதிரி இல்லாம பிரச்சனையே இல்ல, அது உங்களுக்கு ஏதோ ஒரு லெசன் சொல்ல வந்திருக்குது, அதை தெரிஞ்சுக்குங்க. அதை நீங்க பக்குவமா கையாண்டீங்கன்னா அது போல உங்களுக்கு ஒரு உண்மையான ஊழியன் சர்வன்ட் யாரும் கிடையாது, இயற்கை தான் உங்களை ஆளுது, அதை தெரிஞ்சுக்குங்க அப்படின்றாரு. அந்த முடிவிலா பேரறிவுன்றத அந்த கடவுளை சொல்றாரு. அந்த கடவுள் உங்களுக்குள்ள இருக்கிறார் சிந்தனையா, கடவுள் உங்களுக்குள்ள இருக்கார் உணர்வா, கடவுள் உங்களுக்குள்ள இருக்கார் கற்பனையா அப்படின்றார். அப்போ எல்லாத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்க அந்த கடவுளை எப்படி நம்ம பாக்குறோம்? எண்ணத்தின் மூலமாக. எண்ணத்தின் மூலமாக அவர் நமக்குள்ள இருக்கிறது நம்ம உணர்றோம். அது நம்ம பேச்சுங்க மூலமா நம்ம எண்ணங்கள் வெளிப்படுது. அது மூலமா கடவுள் நமக்குள்ள இருக்காருன்றது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும். அப்பதான் அந்த கடவுளுடைய வேகம் உத்வேகம் உருவெடுக்குது. நாம எதை செஞ்சாலும் அதை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறது. அந்த காலத்துல நம்ம பிள்ளையார் சுழி போட்டுட்டு ஆரம்பி, பிள்ளையார கும்பிட்டுட்டு ஆரம்பின்றோம்.
அது முடிவில்லாத பேரறிவை நம்ம கண்டபடி நமக்கு ஏற்ற அளவுல, நம்ம சிற்றறிவுக்கு ஏற்ற அளவுல அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்து நாம அதை பிரேயர் பண்ணணும். எதுவுமே தப்பு இல்லைங்க. அதனுடைய உத்தரவுப்படிதான் எல்லாமே இயங்குது. அதனால இந்த நம்ம நடத்துற இயக்கங்கள், இயங்குற இயக்கங்கள் அத்தனையும் அதனால ஏற்கனவே வரையறுக்கப்பட்டு வைத்த ஒன்றுதான். திட்டமிட்ட செயல்தான் அது. தற்செயல் இல்லை. திட்டமிட்ட செயல்தான். ஏற்கனவே நம்ம இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்க போறோம். இந்த மாதிரி எதிரி கூட நமக்கு வேணும். இந்த மாதிரி நோய் கூட நமக்கு வேணும். இந்த மாதிரி பிரச்சனைங்க எனக்கு வேணும். அப்படின்னு நம்ம மேல அந்த டாக்குமெண்ட்ஸ்ல சைன் போட்டுட்டு தான் இங்க பிறப்பெடுக்க வரோம். இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த இடத்துலன்றோம். ஏன்னா அந்த அனுபவங்களை நம்ம பெற்று அதன் மூலம் அந்த கர்மாவங்களை கழிச்சு அந்த பிறவியுடைய முழுமையை நம்ம நோக்கி போகிறோம். அதுதான் இந்த ஆத்மாவுடைய செயல். ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது. பிறவியை எடுக்கிறது இந்த உடல் தான் பிறந்து வாழ்ந்து மடியுது. ஆத்மா மடியல. அது அடுத்த ஜென்மாவுக்கு போயிடுது. அது அப்படியே தொடர்ச்சியா பறவை போல பறந்துக்கினே இருக்குது. அதுக்கு எந்த இதுவும் கட்டுப்பாடும் கிடையாது. ஆத்மாவுக்கு உருவம் கிடையாது, வெளி கிடையாது, காலமே கிடையாதுங்க. நம்ம காலத்தை வச்சுதான் இன்னைக்கு பிறந்தாங்க, இத்தனாம் தேதி பிறந்தாங்கன்னு ஜோசியர் ஒரு ஜாதகம் கணிக்கிறார். டிஓபி இருந்தாதான் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. எல்லாத்துலயும் பாட கல்வி சர்டிபிகேட்டு, அப்புறம் வேலையில போனா அங்க அவங்க கொடுக்குற சர்டிபிகேட் எல்லாம் நமக்கு தேவையாகிறதுக்கு அடிப்படை இந்த காலம்தான். ஆனா ஆத்மாவுக்கு காலம் கிடையாது. காலத்தை கடந்தவன் அவன். அவன்தான் கடவுள். அவனை நாம அறிந்தோம்னா நமக்கு எந்த துக்கமும் இருக்காதுங்க, எந்த துயரமும் இருக்காது. இன்பம் மட்டும்தான் இருக்கும். அதுதான் நிச்சயமான ஒன்று. அதை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அதுல இதெல்லாம் அப்பப்போ போற சம்பவங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கின்னு அதன்படி அந்த தெளிவை அடிக்கடி நம்ம மனசுக்குள்ள இருத்திக்கணும். நாம இந்த பிறவி எடுக்கிறது அனுபவங்களை பெறறதுக்கு தான். இத நம்ம கஷ்டமா நினைக்க கூடாது. எதுவுமே கஷ்டம் இல்லைங்க. அது ஒரு அனுபவம். இப்படி பார்க்கும்போதே அது நம்மளை தாண்டி போயினா அடுத்த அனுபவம் வந்துடும். நீங்க ஒத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொன்றும் அனுபவம் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போக வந்திருக்குது. உங்க உங்க ஒரு பெண்ணா இருந்தா உங்களுக்கு ஒரு மாமியார் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அதை சந்தோஷமா ரசிங்க. ஓ, அவங்க இந்த மாதிரி நம்ம கூட நமக்கு ஒரு இது வைக்கிறாங்க, சவால் வைக்கிறாங்க. அத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறதுன்னு கடவுள் அனுப்பிச்சிருக்காரு அவங்கள. தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம வேலையை செய்யணும். அப்ப ரெண்டு கையும் தட்டினா தானே ஓசை. உங்க கை தட்ட மாட்டேன்னா உங்க கை மட்டும் காத்துலதான் ஆடிக்கின்னு இருக்கும். உங்க கையோட சேர்ந்தாதான் தட்டல்ன்றது நடக்கும். உங்க கை வரமாட்டேங்குது. அததான் புத்தர் சொல்றாரு. அடுத்த உங்க திட்டுறத நான் வாங்கிக்கவே இல்லையே, அது அங்கேயே விழுந்துடுது, அவங்க கிட்டேதான் இருக்கு. நான் வாங்கிக்கவே இல்லையே. நான் நிறைய இழந்துதான் பெற்றேன் அப்படின்றார். என்னத்தை இழந்தார் அவரு? கோபத்தை இழந்தேன், வருத்தத்தை இழந்தேன், வேதனையை இழந்தேன், அன்பை பெற்றேன், அந்த இறைவனை அடைந்தேன். இவ்வளோ இழந்துட்டு தான் நான் அதை அடைஞ்சேன்றார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாத்தீங்களா? பாக்குற கோணத்துல தாங்க நம்ம வாழ்க்கையுடைய அர்த்தமே இருக்கு. நல்லபடியா நேத்தி கூட ஒரு இதுல சொன்ன பாருங்க, அந்த நாரதர் ரசிச்சாரு அந்த சவாலை கூட. அவன் அவன் அனுபவிக்கிறத பார்த்து இவர் ரசிச்சு பகவான்கிட்ட போய் சொல்லும் போது அவருக்கு அறிவு கிடைக்குது. ஆமா, எனக்குள்ள இருக்க ஈகோ அழிஞ்சிடுச்சு. அதுதாங்க நம்ம கத்துக்கிற லெசன். ஒரு விமானி இருந்தாரு. இவர்கிட்ட வர நிறைய கஸ்டமர்ஸ்ல அவங்க பேசுறதுல அவங்க ஒவ்வொன்னா சொல்றாரு. அதனால இந்த இடத்துல பொதுவாதான் சொல்ல முடியும். எந்த நாடு எந்த இடம்ன்றதுலாம் நமக்கு தேவையில்லை. விஷயம்தான் தேவை, மேட்டர் தான் தேவை. அதுபடி நம்ம ஜோசப் கிட்ட ஒரு விமானி அவருடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய இந்த புத்தகத்துல குறிக்கலாம். அது தேவையான பகுதியோ முழுக்க எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு நான் உரிமை கொடுக்குறேன். இதனால ஒரு 4 பேர் பலன் அடைவாங்கன்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றேன். என்ன சொல்ல வர்றாரு அவர்னா, அவர் விமானி ஆவறதுக்கு ஆவல் கொண்டு ஒரு சாதாரண மனுஷனா இருந்த போது அந்த விமான பயிற்சிக்காக கட்டணம் கட்ட போற அந்த டைம்ல நாடு நெருக்கடியான நிலைய போயிடுச்சு. அதன்படி நாட்டுக்கு நெருக்கடி நிலையில நிறைய விமான சர்வீஸுங்களை அது குறைக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு அந்த நாட்டுக்கு. அதனால என்ன ஆச்சு, நிறைய ஆட்குறைப்பு செஞ்சாங்க. அந்த வேளையில இவர் போய் விமானியா பயிற்சி பெறறதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. என்ன பண்ணுவாரு அவரு? கொடுக்குறாரு. அந்த டைம்ல இது நடக்குது. என்ன பண்றது? அவருக்கு தெரிஞ்ச ஒண்ணு இவர்கிட்ட கேட்டு நம்ம மர்த்தி சொன்னபடி அவர் செஞ்சிருக்காரு. என்னன்னா, டெய்லி நீ இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணுவார்.
ஒரு 10 நிமிஷம் பிரேயர் பண்ணிட்டு அந்த நேச்சர் கிட்ட பேசுவார். நீ என் முடிவில்லாத பேராற்றலே, உன்னிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்று உன்னிடம் நான் கோரிக்கை வைக்கிறேன். நீ பார்த்துக்கொள்ள, உனக்கு எல்லாம் தெரியும்ன்றது எனக்கு தெரியும். உன்கிட்ட நான் இங்கத கோரிக்கையை வைக்கிறேன். அப்படி அது நடந்துடுச்சு. வெற்றி 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 சொல்லிட்டு தூங்கிட்டு வரோம். அதுபடி அவருக்கு 10 நாளுக்குள்ளேயே அந்த கிளாஸ்ல சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அந்த கிளாஸ்ல பணம் அதுக்கு தேவையான பணத்தையும் நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு. எல்லாத்தையும் நீ தான், எல்லாமே நீ தான், ஆக்குறது நீ தான், அழிக்கிறது நீ தான், காப்பானும் நீ தான். அப்ப உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்றதுன்றது அங்க அவங்க பாஷையில சொல்றாங்க மேல்நாட்டுக்காரங்க. அத அவர் சொன்ன உடனே அவருக்கு அந்த இதுல அந்த கிளாஸ்ல காலேஜ்ல இடம் கிடைச்சிடுச்சு. போய் படிக்கிறதுக்கு போகணும். அவர் கற்பனை பண்ணி பாக்குற, விஷுவலைஸ் பண்ணி அந்த பிரேயர்ல அவர் கார்ல போற மாதிரி அந்த பைலட் கிளாஸ்ல போய் சேர்ந்து அங்க மாஸ்டருங்கெல்லாம் அவருக்கு கத்து கொடுக்குற மாதிரி, அவரே பிளைட்டை ஓட்டுற மாதிரி, ஜனங்கள்லாம் அது நல்லா சர்வீஸ் பண்றீங்கன்னு அவரை பாராட்டுற மாதிரி, இப்படி எல்லாம் அவர் நிறைய கற்பனை பண்ணி அதை விஷுவலைஸ் பண்ணி நடந்துட்டா மாதிரி பாக்குறாரு. நடந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு சினிமா பாக்குற மாதிரி, தன் வாழ்க்கையை தானே சினிமா பாக்குற மாதிரி பாக்குறாரு. அது அப்போ கான்பிடென்ட் ஆயிடுச்சு. நேச்சர் அவருக்கு உறுதி கொடுத்துடுச்சு. அவர் நம்புறார். நம்பிக்கை இங்க முக்கியமான ஒன்று. உறுதி அடுத்தது. அதுக்கப்புறம் அதனுடைய ஆற்றல்ல நாம பிரமிச்சு போய் அதோட ஆழ்ந்து போறது. அதுதான் இங்க நாம இல்ல. அதுதான் இங்க நம்ம உருவத்துல செய்யுதுன்னு நம்ம வச்சுட்டோம்னா அது வேற, நம்ம வேற இல்லை. நமக்குள்ள அது செயல்படுது. அப்ப பாருங்க, அடுத்து வர்றது பெரிய ஆச்சரியம் பாருங்க. அங்க நல்லா கேளுங்க. அங்க ஒரு இது வைக்கிறாங்க, இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூக்கு என்ன, 10 பிளைட்ல ஓட்டக்கூடிய பைலட்டுங்களுக்கான சீட்டுங்க. 10 சீட்டுக்கு அப்ளிகேஷன் எவ்வளோன்றீங்க? ஒரு 100 இருக்குமா? ஒரு 200 இருக்குமா? ஒரு 300 தான் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம நினைப்போம். நம்ப மாட்டீங்க, 2500 அப்ளிகேஷன் வந்திருக்கு 10 சீட்டுக்கு. ஏன்னா நாடு நெருக்கடியானதுல அவங்க ஆட்குறைப்பு செஞ்சதுல அத்தனை அனுபவம் வாஞ்ச விமானிகள் எல்லாம் அங்க கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன். அதுங்கெல்லாம் யானை மாதிரி இருந்தா இவர் சுண்டலி மாதிரி அந்த அனுபவத்துல இவருக்கு எங்க கிடைக்கும்? ஆனா இவர் மனசு, அது நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஆனா அனத்துவோம், ஐயோ எனக்கு கிடைக்காதே, எனக்கு பண்ணாதே, நமக்கு நாமளே எனர்ஜி கொடுத்துப்போம் அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு. அவர் அதை செய்யல. அவர் என்ன பண்ணாரு, அப்பயும் நேச்சரை நம்பி மனசுக்குள்ள அந்த இதை பிரேயரை வச்சார். அந்த 10 சீட்ல எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், எனக்கு அது கிடைச்சி நான் போய் அங்க வேலை செய்யற மாதிரி கற்பனை பண்ணி பாக்குறேன்னு பாக்குறாரு. கான்பிடென்டா இருக்காரு, நமக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும்ட்டு. இன்டர்வியூல போய் அட்டென்ட் பண்ணுவேன். அதே மாதிரி அவருக்கு நாளைக்கு இன்டர்வியூன்னா, முன்னாள் அவர் அந்த போஸ்டுக்கு உரிய ஒருத்தர் அப்ளை பண்ணியிருந்தவர் அதுல இருந்து தானா விலகிக்கிறார். அவருக்கு ஏதோ ஒரு அசந்தர்ப்பம் ஏற்பட்டு அதுல இருந்து விலகிக்கிறார். அதனால அந்த கம்பெனி கண்டிப்பா ஒருத்தர் செலக்ட் பண்ணி ஆகணும்ன்ற நிலையில இருக்குது. எப்படி நேச்சர் கொண்டாடுது பாருங்க விஷயங்களை, கோத்து கோத்து பின்னல் பின்ற மாதிரி. அதை கொண்டாந்த உடனே அவர் கூட்ட உடனே இது பண்ணா, நீங்க நல்லா அருமையா சொல்றீங்க, செய்யறீங்க, உங்களுக்கு இந்த வேலை நிச்சயம், நாளைக்கு ஜாப்ல ஒர்க் ஜாயின் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. தேங்க்யூ சார்ன்ட்டு முதல்ல நேச்சருக்கு தான் சொல்றாரு, தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்ட்டு அந்த வேலையில போய் ஜாயின்ட் ஆகி சந்தோஷமா இருக்கிறார். எப்படி பாருங்க, 10 பேருக்குரியதுல 2500 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. இவருக்கு அதுல செலக்ஷனா? இது யார் நடத்துனது? இதை நடத்துனது யாரு? நடத்த முடியாதவன்றது கிடையாது. நேச்சரை நம்ம கண்டபடி நினைக்க கூடாது. அவன் தான் எல்லாத்துக்கும் உரிய எஜமான. அவனாலேயே முடியலன்னா அவன் பிரச்சனையை யார் தீர்த்து வைப்பாங்க? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தா நம்ம சிந்தனையே எவ்வளவு அபத்தமானதுன்றத அந்த சயின்டிஸ்டுங்க எல்லாம் இங்க ப்ரூவ் பண்றாங்க. நீங்க நேச்சரோட கலந்து அதனுடைய தன்மையை நீங்க புரிஞ்சிக்காம, எங்க ஏற்கனவே அவன் கொடுத்துட்டான் அவங்களுக்கு, நீங்க மறுபடியும் போய் கொடுன்னா இது முட்டாள்தனம் இல்லையான்னு அவங்க எல்லாம் திட்டுறாங்க, கிண்டல் பண்றாங்க. உன் கையில இருக்கிறது கையில வெண்ணைய வச்சுக்கின்னு ஊர்ல நெய் கலைஞ்சான் அப்படின்வாங்க நம்ம ஊர்ல ஸ்லேடையா பழமொழியா. அததான் அவங்க சொல்றாங்க, அறிவியலாளர். அவங்க என்ன சொல்றாங்க அந்த சயின்டிஸ்டுங்கன்னா, நீ உன் கையிலேயே விஷயத்த வச்சுக்கின்னு நீ போய் இன்னொரு விடயத்தை எடுத்துக்க, ஏற்கனவே அவன் கொடுத்துட்டான், நீ வாங்க மாட்டேன்ற, இப்பதான் கிடைச்சா மாதிரி போய் மறுபடியும் கேட்டுக்கிட்டீங்கன்னா இதுக்கு உன் டைமையும் வேஸ்ட் பண்றியா?
உனக்கு கிடைச்சிட்டது எத்தனை தடவை நீ கேட்டுங்க, அப்ப செய்யலே செய்ய மாட்டியா அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க. அதுதான் அங்க. இப்போ இந்த இடத்துல இன்னொரு பொண்ணு அவங்க சொல்றாங்க இவர்கிட்ட வந்து, சார் எனக்கு வாழ்க்கையே பெருமையா இருக்கு சார். என்னால வாழறதுக்கே பிடிக்கல சார். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை தட்டி போச்சு. எதை பார்த்தாலும் அதுல ஒரு அட்டாச்மெண்ட்டே இல்லை. வாழறதுக்கே பிடிக்கல அப்படின்றாங்க. ஏமா இந்த வயசுல இவ்வளவு சின்ன வயசுலயே எப்படி சொல்ற, என்ன விஷயம்னு இவர் கேக்குறாரு. எங்க அப்பா அம்மா என்ன இந்த டீச்சர் வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இந்த டீச்சரிங் கோர்ஸ்ல சேர்த்து படிக்க வச்சு இந்த வேலைக்கு அமைச்சிட்டாங்க. இதுக்கு நான் ஒரு ஜடம் மாதிரி தான் போய்க்கின்னு வந்துட்டேன். எனக்கு இந்த வேலையே பிடிக்கல சார். பிடிக்காத வேலையை ஏமா செய்யற அப்படின்றது. அவங்க சொல்லிட்டாங்கன்னு செஞ்சுருக்கேன் சார். எனக்கு இதை விட்டுட போறேன் சார். என்னால இதுக்கு மேல சமாளிக்க முடியல அப்படின்னு. இப்ப நான் சொல்றபடி செய். நேச்சர் கிட்ட ராத்திரி நீ இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணு. என்னன்னா, எனக்கு ஏத்த வேலையை நீ உனக்கு தெரியும், நீ அதை எனக்கு கொடுப்பேன்னு தெரியும். அதை கொடுத்துடு, எனக்கு நான் சந்தோஷமா வாழ்ந்துகின்னு இருக்கேன். இன்னும் சந்தோஷத்துக்காக உன்னை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நேசிட்டு அது கொடுத்துடுச்சுன்னு தான் நீங்க பேசணும். எந்த வார்த்தையும் நீங்க பாசிட்டிவா பேசணும். நடந்து முடிஞ்சிட்டா மாதிரி பேசணும். அதுல நம்பிக்கையோட நேச்சர் கொடுத்துடுத்து உன்கிட்ட இல்லாதது என்ன இருக்கு, உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லணும். அப்பதான் அது செய்யும். அத நீங்க அந்த ஆழ் மனசு கிட்ட கேட்டாதான் விடை அதுக்கு இருக்கு. அந்த விடையை உங்களுக்கு போஸ்ட்மேன் வந்து போஸ்ட் யாருங்க எங்கன்னு உங்க பேரை சொல்லி உங்களுக்கு போஸ்ட் போடுற மாதிரி அது உங்களுக்கு ஒரு விடையை கொடுத்துட்டு போயிடும். சொல்யூஷன் முடிஞ்சிடுது. நீங்க வாழ வேண்டியதுதான் பாக்கி. அது யார் தப்பு? வாழாது உங்க தப்பா அது தப்பா? அது உண்மையான ஊழியனா உங்களுக்கு வேலை செஞ்சிடுச்சு. நீங்க கேட்டீங்க, அது கொடுத்துருச்சு. தட்டுங்கள் திறக்கப்படும். அதுதான் குதிரை பந்தயத்துல ஒருத்தர் இது 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 பாருங்க எவ்வளோ இதுன்னு. குதிரை பந்தயத்துல போய் அங்க பெட்டு வச்சு விளையாடுவாங்க. இந்த குதிரை தான் ஜெயிக்கும், அந்த குதிரை ஜெயிக்கும். அது மேல பெட்டு வச்சு விளையாடும். அந்த குதிரை ஜெயிச்சா அவனுக்கு பணம் கிடைக்கும். அதுதான் அங்கத்திய பாலிசி. அந்த பந்தயத்துல கலந்துக்கின ஒருத்தருக்கு விடாம கண்டினியூஸா அந்த ஜெயிப்பு நடந்துகிட்டு இருக்குது. மர்பி சொன்ன எப்பயோ சொன்னதை வச்சு நான் இப்பயும் ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கேன் சார். அவனுக்காவது குதிரை ரேஸ்ல போய் ஜெயிச்சவன் உண்டா? பணம் அவனுக்கு இன்னும் மாசம் பிறந்தா சம்பளம் வரா மாதிரி அந்த ஆள் சொல்றாருன்னா மர்பியே ஆச்சரியப்படுறாரு. அப்படிங்களான்னு. ஆமாங்க. எப்படி பாக்குறீங்கன்னா, நான் தினசரி ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி உட்காந்துக்கின்னு அந்த டிப்ஸ் எல்லாம் ஆராய்வேன். இந்த குதிரை இப்படி, அந்த குதிரை இங்க இருக்கு, லீடிங்ல இருக்கு, இது நல்ல பாய்ச்சல்ல இருக்கு, இது நல்ல வலுவோட இருக்கு, இது அந்த அந்த இது ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அளவுக்கு அதுக்கு ட்ரெயினர் அதுக்கு கோச் கொடுத்துருக்காரு. அப்ப வந்து இந்த குதிரை தான் பெஸ்ட்ன்ற மாதிரி டிப்ஸுங்க இருக்கும். அதை இவர் பார்த்து இவருக்கு எது மனசு உள் உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த உள் உணர்வு மூலமா அவர் அதை பாக்குறாரு. இந்த குதிரை முதல் பந்தயத்துல வர்றதோ, மூணாவது பந்தயத்துல வருதோ அது கணக்கே இல்லை. அவருக்கு அந்த பந்தயங்கள்ல எந்த பந்தயங்கிறது மட்டும் குறிச்சுக்கிறார். அதுல எந்த குதிரைன்றது குறிச்சுக்கிறார். அத வந்து அங்க பெட்டிஷன் போட்டு சொல்றாரு. எப்படி பெட்டிஷன் போடுறாரு? இந்த குதிரை மேல நான் கட்டிட்டேன், அது ஜெயிச்சிருச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸா வருதுன்றது எனக்கு காட்டணும் அப்படின்னு கேக்குறா. அது காட்டுது, விஷுவலைஸ் காட்டுது. ஓகே, நான் ஜெயிச்சுட்டேன், சந்தோஷமா இருக்கேன், வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு எனக்கு விடை கிடைச்சிருச்சு, தேங்க்யூ அப்படின்ட்டு படுத்து தூங்குறாரு. அவ்வளவுதான் ஒரு வேலை. இத பாக்குறாரு, செலக்ட் பண்றாரு, அதுகிட்ட கேக்குறாரு, அது காட்டுறத பாக்குறாரு. அதுதான் எனக்கு வேணும்னு அதுகிட்ட நடந்துடுச்சு, நீ எனக்கு கொடுத்துட்ட, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு தூங்கிடாரு. மறுநாள் போறார், அது மேல அந்த பணத்தை கட்டுறாரு. அந்த குதிரை தான் ஜெயிக்குது. அப்படிதான் அவருக்கு மொத்தமா 20 ரூபாய் கட்டினா 40 ரூபாயா வருது, 200 ரூபாய் கட்டினா 400 ரூபாயா வருது, 2000 கட்டினா 4000 வருது. எவ்வளவு கட்டுறான்றது அவருடைய டெசிஷன். அதுபடி அவருக்கு நல்ல வருமானம் கிடைச்சு ஹாப்பியா இருக்காரு. இதுக்கு என்ன சொல்றீங்க இப்போ? அந்த முடிவில்லாத பேராற்றல் அவருக்கு எப்படி எல்லாம் எல்லாருக்கும் செய்யுங்க. அதை நம்பணும் நம்ம. அடுத்தது ஒரு பொண்ணு, அவங்க அப்பா இறந்துற எப்படின்னா, அவரு லாஸ் வேகாஸ்ல கேம்லிங் நடக்கும் அந்த அமெரிக்காவில். அங்க நிறைய பேர் வெவ்வேறு ஊர்ல இருந்து வந்து சூதாட்டம் ஆடி தோத்து போறதும் உண்டு. நிறைய அதுதான் நடக்கும். வெற்றி வெற்றி பெற்று பணத்தை கலெக்ஷன் பண்ணின்னு போறவங்களும் இருக்கிறாங்க. அவர் போய் அங்க மாசத்துல 2 தடவை போவாராம். போனா அங்க அந்த சூதாட்டத்துல கலந்துக்கின்னு விளையாடிட்டு வருவார். என்னன்னா அவர் உள்ளுணர்வு, இப்ப இந்த இதுல நீங்க கட்டு, இதுல கட்டாத, கட்டவே கட்டாத, இதுகிட்டயே போவாத, இப்படி எல்லாம் அவருக்கு உள்ள இருந்து ஒரு உணர்வு ஏற்படுமா.
அதன்படி அவர் நடந்துக்கின்னு அந்த சூதாட்டத்துல ஜெயிச்சு பணத்தை சேர்த்து எடுத்துக்கணும். இப்படி ஒரு நிரந்தரமான வருமானத்தை அவருடைய பிரேயர் மூலமா, உள்ளுணர்வு மூலமா அவர் சம்பாதிச்சுக்கிட்டாரு. ஒரு கட்டத்துல அவருக்கு ஒரு பொண்ணு. அவரு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற தருணத்துல அவர் தூக்கத்திலேயே இறந்துடுறாரு. அந்த பொண்ணுக்கு நிறைய பண நெருக்கடி ஆயிடுது. அது என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து மர்ஃபிய ஒத்தாசை கேட்கறாங்க. நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் ஒரு தீர்வு கொடுங்களேன். இந்த மாதிரி நீங்க பிரேயர் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு அது நிச்சயம் நடக்கும்னு கத்து கொடுத்தாங்க. என்னன்னா, அவங்க போய் டெய்லி பிரேயர்ல நான் இந்த பணம் கிடைச்சி அது மூலமா நான் வந்து என் பிரச்சனைகளை தீர்த்துட்டு சந்தோஷமா இருக்கேன். என் அப்பா எனக்கு இறந்தாலும் கூட இருந்து ஒத்தாசை பண்றாருன்றத நான் நம்புறேன். ஏன்னா நேச்சருடைய தன்மை எனக்கு தெரியும். என்னுடைய பிரச்சனை தெரியும். அதை எப்படி தீர்க்கிறதுன்றதும் நேச்சருக்கு தெரியும். அதன் பிரகாரம் இந்த பிரச்சனை தீர்க்கப்படுகிறத நான் நம்புறேன். வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க தூங்குறாங்க. அவங்களுக்கு அந்த வழி கிடைக்கணும்ன்றதுதான் அவங்க கோரிக்கை. அவங்க கோரிக்கையை நேச்சர் எடுத்துக்கிச்சு. எப்படி எடுத்துக்கிச்சு? அவங்க அப்பா அந்த பணத்தை வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டாந்து பத்திரமா வச்சிருக்க, வீட்டுலதான் வச்சிருக்காரு. அது எந்த இடம் நான் தேடி பார்த்துச்சு, கிடைக்காதனால்தான் இவர்கிட்ட போய் கேட்டேன். அந்த கனவுல வந்து அவங்க அப்பா ஒரு சேர்ல உட்கார்ந்துக்கினே பிரேயர் பண்ணிக்கும் போது அப்படியே தூங்கிடுறா. அவ தோலை வந்து அவங்க அப்பா தட்டுறாரு. இப்படி தட்டி, அம்மா அப்பா வந்திருக்கம்மா, உன் அப்பா வந்திருக்கேன். நீ கேட்ட கோரிக்கை என் காதுல விழுந்ததும்மா. பயப்படாத. நம்ம பெட்ரூமுக்கு பக்கத்துல இந்த ஒயின் பாட்டிலுங்கெல்லாம் அடுக்கி வைக்கிற ரூம் ஒண்ணு இருக்குது. அந்த ரூம்ல போ. அந்த ரூம்ல டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்க ஒரு பாக்ஸ் இருக்குது அங்க பின்னாடி. அந்த பாக்ஸ் கிட்ட போய் நின்று அதனுடைய பின்புறத்துல ஒரு எவர் சில்வர் பாக்ஸ் இருக்குது, பூட்டு போட்ட பாக்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ளதான் பணம் இருக்குது. அந்த பூட்டுக்குரிய சாவி வந்து பைபிள் புத்தகத்துக்குள்ள அங்க பின்னாடி இருக்குது. அதை போய் எடுத்துக்கின்னு வந்து அதை திறந்து அந்த பணத்தை எடுத்துக்கின்னு உன் பிரச்சனைகளை தீர்த்து சந்தோஷமா இருடா கண்ணு, உனக்கு என் ஆசீர்வாதங்கள். அப்பா இப்ப கிளம்புறேன், அப்புறம் வந்து உன்னை பாக்குறேன்ட்டு மறைஞ்சிடு. அவ்வளவுதான். தூக்கத்துல இப்படி உட்கார்ந்து இருந்தது. டக்குன்னு முழிப்பு வந்து பார்த்து ஒரு நிமிஷம் பயப்படுது. இறந்தவர் வர்றாருன்னா யாரா இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல. அதுல அவளுக்கு வந்து தட்டிட்டு போன அந்த சில்லிப்பு கூட அவளுக்கு அந்த ஃபீலிங் இருக்குது இன்னும். அப்ப நடந்தது கனவுல நிஜம்ன்ற மாதிரி அவளுக்கு தோணுது. சரி, உடனே அதை போய் பார்க்கணும். அப்பா சொன்னா அந்த ரூம்ல போறா. அந்த ரூம்ல அங்க ஒரு இது இருக்குது, ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு ஏசுல பாக்ஸ் இருக்கு. அதுக்குரிய சாவி இல்லை அங்க. அதனால திறக்க முடியல. அவங்க அவர் சொன்னபடி பூஜை ரூமுக்கு போய் அங்க பைபிளை எடுத்து ப்ரேயர் பண்ணிட்டு அதை திறந்தா அதுக்குள்ள அந்த சாவி வச்சிருக்காங்க. அந்த சாவி எடுத்து அந்த திறந்து அந்த பணத்தை எடுத்து எத்தனை தெரியுமா? 13,000 டாலரா. அந்த டாலர்னா பாரு, நம்ம ஊர் இதுல ஒரு 10 15 போட்டு பெருக்கிக்கங்களேன், எவ்வளவு காசு. அது அவளால நம்பவே முடியாது. அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சு அவங்க அப்பாவுக்கு உடனே நன்றி சொல்லி இவருக்கும் விஷயத்த சொல்லி அந்த அம்மாவுடைய கடன் எல்லாம் தீர்த்துட்டு நல்ல மனுஷனை கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமா அந்த அம்மா வாழ்ந்துன்னு இருக்காங்க. இதை யாரு எப்படி தீர்த்தது பாத்தீங்களா? நேச்சர் தான். அந்த டீச்சருக்கு வேலையை கொடுத்து, விமானிக்கு இந்த மாதிரி பண்ணுச்சு, இந்த அம்மாவுக்கு எப்படி இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு பண்ணின்னு வரும்போது இன்னொரு இடத்துல ஒரு அம்மா அந்த டீச்சர் வேலை முடிஞ்சது. அந்த பொம்பளை இதுல பாதிதான் சொன்னேன், மீதி பாதிட்டு அந்த அம்மாவுலயே இன்னொரு பார்ட்ட சொல்றாரு. அப்புறம் என்னன்னா, அவளுக்கு வந்து டிராயிங் தான் பிடிக்கும். அந்த இதை வந்து அவளுக்கு எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் எப்படி எதுல போறதுன்னு தெரியலையேன்னா, உனக்கு ஏதாவது ஒரு அடையாள குறியீடு செய்யும் நேச்சர். அதை நீதான் பத்திரமா பார்த்து உன்னிப்பா கவனிச்சு அதை பிடிச்சுக்கணும். அது கொடுக்கும். நீ பார்த்து எந்த ரூபத்துல போனா, எந்த வடிவத்துல போனா, எந்த விஷயத்தின் மூலமா, ஒரு புஸ்தகத்து மூலமா கூட உனக்கு ஒரு தொகை இவங்களுக்கு சாவி எங்க இருக்குன்னு காட்டி கொடுத்தது இல்ல. அந்த மாதிரி அங்க நிறைய பார்த்துக்கினே வரும்போது அந்த வந்து ஒரு ஓவிய கண்காட்சி பாக்குறாங்க. அது அந்த மகன் ரொம்ப பிடிச்சு போயிருக்குது. அப்ப அவங்களுக்கு இதுதான் நமக்கு தேவையானதுன்னு ஓவிய கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணி படிச்சு அந்த ஓவியங்கள்லாம் கத்துக்கின்னு நிறைய ஆர்ட் கேலரின்னு நடத்தி பணம் சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, திருப்தியா, அமைதியா, நிம்மதியா இருக்கிறாங்க. ஏன்னா அப்ப வெறுப்பா வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இப்ப விருப்பா வாழறாங்க. எதனால? நேச்சருடைய இவங்க அணுகுன முறையால நேச்சர் இவங்களை அணுகி இவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். அடுத்த ஆளுக்கு உங்களை கேட்டே நிக்குமா, அடுத்த ஆளுக்கு போயிடுச்சு.
போய்க்கினே இருக்கு, ஓடிக்கின்னு இருக்கு. ஓடை மாதிரிதான் அது. எங்க நிக்காது, எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்குது. இங்கதான் இருக்குதுன்னு கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்ம எப்படி கேட்கணும்னா, நமக்கு தேவையானபடி அணுகுமுறை நம்மளது மாறணும். எப்படின்னா, எந்த மாதிரி சொல்றாங்கன்னா, இந்த முடிவில்லாத ஒண்ணு இருக்குது இல்ல, அதுக்கு விடை தெரியாதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. விடை தெரியாதுன்றத கிட்ட போய் சிந்தனைய நீ உனக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ எப்படி தீர்ப்பேன்னு ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்ப நீங்க நினைக்கிற அபத்தம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது பிரம்மாண்டம். பிரம்மாண்டத்துக்கிட்ட போய் நீங்க சுண்டெலி விளையாடுற மாதிரி இது. அது நம்ம உணரணுங்க. நாம யாரு, அது யாரு, நம்மளை படைச்சது யாரு, நம்ம வாழற இந்த நிமிஷம் எப்படிப்பட்டது, எங்க இருக்கோம், எந்த மாதிரி இருக்கும், நமக்கு என்ன வேணும்னு நாம தாங்க தீர்மானம் பண்ணணும். முதல்ல நீங்க ஒரு விஷயத்த கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா தீர்மானம் பண்ணணும். அப்புறம் போய் அதுகிட்ட வைக்கணும். அதுகிட்ட வைக்கும்போது அந்த பிரேயர் நடந்துட்டா மாதிரி விஷுவலைஸ் பண்ணி அதை சொல்லி சந்தோஷப்படணும். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா அதை சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க போயிடணும். அப்படிதான் ஒருத்தர்னா என்ஜினியர்னா பரீட்சையில அவருக்கு தெரியாத நேச்சர் கிட்ட கொடுத்துட்டு அடுத்த கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னார். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வந்துட்டு இதை எழுதி பாஸ் பண்ணி என்ஜினியர் ஆகி இன்னைக்கு பெரிய ஆளா இருக்காரு. எல்லாம் நேச்சரை நம்பி அதுகிட்ட கொடுத்துட்டா அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது எப்ப தரணுமோ, எப்படி தரணுமோ, எந்த மாதிரி தரணுமோ அது தந்துடும். அதுல நீங்க நம்பிக்கை வைக்கணும். அவ்வளவுதான் நீங்க இங்க செய்ய வேண்டிய விஷயம். இப்படித்தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குதுங்க. நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, நன்றி, நன்றி.